என் கையில் இருக்கிறது வேப்பம்பூ. இதுதான் சீசன் இப்போது. சம்மரில் எப்போவும் ஏப்ரல் மே மாதத்தில் நிறைய பூக்கள் இருக்கும். இந்த சீசனில் நம்ம இதை கரெக்டாக பறித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 1 இயருக்கு கூட வரும். அதனால் பறிச்சுட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு 1 இயருக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வர்றப்ப வயிற்றில் இருக்க குடற்புழுக்கள்லாம் சரியாகும். அதே மாதிரி நாமளும் இந்த பூக்களை சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்றப்ப நமக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது முக்கியமாக கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதை இந்த மாதிரி சீசனில் கிடைக்கிறப்ப நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். வேப்பம்பூவை வாரத்தில் ஒரு நாள் ரசத்துலேயோ இல்லை சாம்பார்லேயோ இல்லை ஏதாவது காய்கறிலையோ கொஞ்சமாக நெய்யில் வறுத்துட்டு அதை ஆட் பண்ணிட்டா குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சாப்பிட்ருவாங்க. உணவே மருந்து அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேப்ப மரத்தில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் மதிப்பு விற்கிது. உங்கள் வீட்டு பக்கத்தில் வேப்பம்பூ இருந்தால் பறித்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பப்போ பயன்படுத்துங்க.